எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் காலை வணக்கங்க. காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ வந்து நான் வார சந்தைக்கு தேவையான பொருளாக பேக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து மீன் மேக்கர் பாக்கெட் பண்ணிட்டோம். இது பாக்கெட் வந்து 10 ரூபாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காயெல்லாம் பாக்கெட் பண்ணி வச்சுட்டுக்கிறோம். இது பாருங்கள், ஏலக்காய் வந்து விலை அதிகம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து பாக்கெட் பண்ணுவோம். ஒரு 20 பாக்கெட் பண்ணிட்டோம் போதும். அளவுக்கு அதிகமாக பேக்கெட் பண்ணால் ரொம்ப நாளாவது சேல்ஸ் ஆகுது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெட் பண்ணி விற்றுக்கலாம்னு சொல்லிட்டுங்க. இப்போ வந்து சோட்டா மாவு தாங்க பேக்கெட் பண்ண போகிறேன். சோட்டா மாவு கொஞ்சம் பேக்கெட் பண்ணேன், இப்போ இன்னும் கொஞ்சம் பேக்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சோட்டா மாவு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. சோட்டா மாவு வந்து 10 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் நான் போடுறேன்னா, ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். 100 கிராம் போடுறேங்க. ஜீரோவில் ஐட்டிக்கணுங்க. எப்பவுமே நீங்கள் வந்து ஜீரோவில் இருக்கான்னு பாருங்கள் இடத்தராசு. ஒரு சில சந்தையிலன்னு இல்லைங்க, எங்கேயுமே சரிங்க. நம்ம வந்து ஒரு இடத்தராசு மேலே ஒரு பாத்திரம் வைக்கிறாங்கல்ல, அந்த பாத்திரம் வச்சுட்ட பிறகு அங்கே வந்து அந்த இடத்தராசு நம்பரு 0ன்னு காமிக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டான இடம்னு அர்த்தம். ஒரு சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கிண்ணம் வைக்கிறதுக்கு முன்னாடி 0 காமிக்கும். கிண்ணம் வந்து கீழே வச்சுன்னு இருப்பாங்க. இப்போ எதனா ஒரு பொருள் வாங்கினு வச்சுக்கோங்க, காய்கறியோ வெங்காயமோ தக்காளியோ வாங்கிட்ட பிறகு அவங்க வந்து கீழே வச்சுட்டு இருப்பாங்க பாத்திரம். இந்த இடத்துல 0 காமிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், இடத்துல 0 நினைக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏனை வச்சாங்கன்னா அதோட வெயிட் 200, 100, 150, 300 அதோட வெயிட் அவங்க லெஸ் பண்ண மாட்டாங்க. அதோட வெங்காயமோ தக்காளியோ காய்கறியோ அள்ளி போடுவாங்க. எல்லாம் எங்கேயுமே எல்லாருமே சொல்லலை, ஒரு சில இடத்துல. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போது 1000 நம்பர் வருவாங்க 1 கிலோ. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 1050, 1020 போடுவாங்க. நம்மளுக்கு வரது எவ்வளோ, அப்போ 800 கிராம் தான் நம்மளுக்கு வரும். 200 கிராம் நமக்கு அடி வாங்கிடும். அதனால ஒரு சிலர் வந்து நல்லா படிச்சு வந்து பார்க்குறாங்க, அங்கே மைனஸ் இல்லையே, ஏனை வச்சுட்டு பிறகு 0 வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து தெரியாதுல்ல, அதனால சொல்கிறேன். இந்த யானை வச்சுட்டு பிறகு இந்த இடத்துல 0 இருக்கணும். அதுதான் கரெக்டான எடை. யானை கீழே இருக்க சொல்ல 0 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யானை வைக்க சொல்ல மைனஸ் ஆகும். இல்லை கவர் வச்சு எடை போட்டால் கூட பரவாயில்ல. 0 இடத்துல இல்லைன்னா ஒரு யானை வைக்கிறாங்கன்னா அந்த யானத்துக்கு மைனஸ் பண்ணி 0 வைக்க சொல்லுங்கள். ஏன்னா இப்போது விலைவாசி எல்லாமே விலை ஏறிச்சு. இப்போ ஒரு 10 ரூபா தானே 5 ரூபா தானே ஒரு பொருள் நினச்சோன்னா அது வந்து ரொம்ப தப்பு. இப்போ கரெக்டான முறையில் நீங்கள் கரெக்டாக கூட போடு. 1000 கிராம் கரெக்டாக 1000 நம்பர் வேலை 1 கிலோ 1000 கொசு கூட போடுறதில்ல. ஆனால் வந்து யாரும் ஏமாற்றக்கூடாதுல்ல. ஒரு சிலர் வந்து ஏமாத்துறாங்க, படிக்காதவங்க தெரியாதுங்களா. நானே கூட ஒரு டைம் நிறைய வாட்டி பார்த்துக்கிறேன். அந்த கிண்ணத்துக்கு மைனஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே துடிக்கும் அந்த மாரி. நாங்களாக தான் பூண்டு விற்போம். நான் எல்லாருக்கிட்டும் சொல்லுவேன், பாருங்க மைனஸ் வச்சுட்டு பாருங்க, 0 அதான் மைனஸ் வச்சு 0 எழுதிட்டு பாருங்க, யானை வச்சு சொல்லிட்டு அடிக்கடி வச்சு அவங்ககிட்ட காமிப்பேன். போயிடுச்சுன்னா கூட மறுபடியும் 0 வச்சு காமிச்சிட்டு அவங்க எதில் தான் இட போடுவேன். ஏன்னா நம்ம ஒருத்தர் ஏமாத்தோம், நம்ம ஒருத்தர் ஏமாற்றுவாங்க. நம்ம கரெக்டாக சொல்லவே நம்ம எவ்வளோ ஏமாறுறோம். நம்ம ஏன் அத்தவங்க ஏமாத்தக்கூடாது. கரெக்டான முறை அதில் ஒரு 10 ரூபா வாட்டும், 20 ரூபா வாட்டும், நமக்கு அது போதும். சிறு துளி பெருவாள்ன்ற மாதிரி தாங்க நான் நினைப்பேன். ஆனால் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. நான் தான் கரெக்டாக சொல்ல வரல, இதுமாதிரி நீங்கள் உஷாராக இருங்கன்னு சொல்ல வரேன். எப்படினாலும் ஏமாற்றுவாங்கல்ல, அதனால சொல்ல வரேங்க. பார்த்தா உங்களுக்கு 200 கிராம் அடி வாங்கிடுதுல்ல. இப்போ படிக்காதவங்க இது படிச்சுங்க வந்தாங்கன்னா கவரில் வச்சு மட்டும் போடுறாங்க, இடத்தராசில் போட மாட்டேங்கிறாங்க. அது தப்பு தானேங்க. என்னத்தை பண்ணுறதுங்க, அநியாயத்தை கண்டா பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. இதை நம்ம அவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஏன்னா சண்டை போடுவோம் நம்மக்கிட்ட. நம்மளே அப்படி தான் கம்முன்னு வாங்கிடுறோம். அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம், அவங்க மைனஸ் பண்ணலாம் கூட நம்ம அப்படி தான் கம்முன்னு தான் இருக்கிறோம். செஞ்சுங்களாச்சு அக்கம் பக்கம் வியாபாரம் பண்ணுறவங்களாச்சு இப்படி காட்டி கொடுக்குறது சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வரோம், அமைதியாக இருந்துருவார். ஆனால் ஒரு சேமத்தில் கோயிலுக்கு வரோம். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் உஷாராக இருங்க. நீங்கள் மளிசமன் வாங்க போகிறீங்கன்னா 0க்கு தானே பாருங்க. யானை வச்சுட்டு பிறகு யானை வைக்கிறதுல 0 இல்லைன்னா கவரில் வைக்கணும். யானை வச்சுட்டு பிறகு வச்சாங்கன்னா 0 இருக்குது இந்தே ஆகணும். அவ்வளோதாங்க. இந்த சோடா வந்து 10 ரூபாங்க. இந்த பாக்கெட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இவ்வளோ 10 ரூபாய்க்கு போதாதாங்க. இந்த பாக்கெட்டு 10 ரூபாங்க. இதே மாதிரி தாங்க நாங்கள் சின்னதாக பேக்கெட் பண்ணி நாளை வர வியாபாரம் பண்ணுவோம். நல்லா இது சோடா மாவு மட்டும் நல்லா பெரிய கவரில் போடுறேங்க. இது 6 கவர். சோடா மாவு வந்து எப்படி பேக்கெட் பண்ணாலும் கொஞ்சம் கீழே கொட்டிடும், கசியும். நைஸாக இதெல்லாம் மாவு, அதனால் இதுக்கு மட்டும் 3 பின்னு வச்சுக்கிறேங்க. சோட்டா மாவு மட்டும். அதுக்கப்புறம் கடுகு பேக்கெட் பண்ணணும். கடுகு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டில் வந்து 100 கிராம் 80 கிராம் போட்டுருந்தோம். 100 கிராம் போட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க சொல்லும். அப்போ வந்து கடுகு விலை கம்மியாக இருந்ததுங்க. அப்போனா ஒரு 70 ரூபா அப்படி இருந்தது. 70 ரூபா வந்து 100 கிராம் போட்டால் 10 ரூபாய், நம்மளுக்கு 30 ரூபாய் கிடைக்கும். 30 ரூபாய் வந்து கவருக்கு அது இதுன்னு போயிட்டாலும் எங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபாய் நிற்கும். பெட்ரோல்லாம் கணக்கு பண்ணாதான் பார்த்தா 20 ரூபாய் நிற்குங்க. பெட்ரோல்லாம் கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லா பொருளுக்கும் போகிறோம்ல, ஒரு 20 பொருள் 30 பொருள் வாங்கிட்டு வருவோம். அதனால் வந்து பெட்ரோல்லாம் எதிர்பார்க்க முடியாது சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், 30 ரூபாய் 20 ரூபாய் மேக்ஸிமம் எனக்கு வரமே நான் பேக்கெட் பண்ணி விற்றுருந்தேங்க. இப்போ வந்து கடுகு வந்து 1 கிலோவே வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. அந்த 100 ரூபாய் கடுகு வாங்கி வந்து 10 பாக்கெட் பண்ண எவ்வளோ வரும், 100 ரூபாய் தான் ஒரு 100 கிராம் போட்டால்
அதில் வந்து உளுந்து கலக்கணும், வெந்தயம் கலக்கணும். எல்லாத்தையும் கலந்தா மேக்ஸிமம் அது ஒரு ஒரு மற்ற சேர்த்தா 11 பாக்கெட் வரும், 12 பாக்கெட் வரும். அப்படி பார்த்தா நம்ம லாபமே இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணிப்போம், 20 கிராம் கம்மி பண்ணிட்டேங்க. இப்போ நான் வந்து 75 கிராம்லேருந்து 80 கிராம் தாங்க போடுறது, கம்மியாக தாங்க போடுறேன். ஏன்னா விலைவாசி ரொம்ப ஏறி போச்சுங்க, கவர் தட்டுப்பாடு. அதனால் வந்துங்க நீங்களும் புதுசாக மளிகை சாமான் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 70 போட்டால் கூட போதுங்க. 70லேருந்து 80 கிராம் போடுங்க, போதும். கடுகு அவ்வளோதான் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கவருக்கு பெட்ரோலுக்கு எல்லாம் போய் நம்மளுக்கு ஒரு 20 ரூபாயிலேருந்து 15 ரூபா நிற்குங்க. இல்லைன்னா நம்மளுக்கு லாபமே வராது. என்னோட கேட்டாங்க ஒரு அன்றைக்கி கேட்டாங்கன்னா கடுகு கம்மியாகுது, மிளகு கம்மியாகுதுன்னு கேட்டாங்க. அதான் நான் சொன்னேன், கடுகு வந்து 100 ரூபா 100 ரூபாய்க்கு போச்சுங்க கிலோவை. அந்த 100 ரூபாய்க்கு வந்து நான் வந்து ஒரு 13 பாக்கெட்டாக போட்டால் தான் எனக்கு 30 ரூபாய் நிற்கும். 130 ரூபாய்க்கு விற்றா தான் எனக்கு 30 ரூபாய் நிற்கும். 30 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் நிற்கும். அது வேஸ்ட்டாக போகுது, எவ்வளோ போவோம். நான் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றுட்டுனா அப்போ நான் வியாபாரமே பண்ண தேவையில்லையே. நான் கரெக்டாக இல்லைங்க நான் சொன்னது அப்படின்னு. நான் கேட்டது கரெக்டாக இல்லைங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் வந்து மிளகு வாங்கினாங்க. மிளகு இவ்வளோ கம்மியாக இருக்குது, இதுவா 10 ரூபான்னு கேட்டாங்க. ஆமாம் நான் இதான் 10. அப்போலாம் கொஞ்சம் பயந்துன்னு கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிட்டேன். மிளகு வந்து ஒரு கிலோ 900 ரூபாய், 900 ரூபாயிலேருந்து 850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு வாட்டி 850 ரூபாய், 900 ரூபாய் இருக்குது. 900 ரூபாய்க்கு நான் மிளகு வாங்கிட்டு வந்து அது 100 பாக்கெட் பண்ணால் தான் எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு 100 கவர் தேவை வாங்கிறல. அந்த கவர் துட்டுனாச்சு நான் இங்கேருந்து பெட்ரோல் போட்டு போய் வரல. 12 கிலோமீட்டர் ஒரு பொருள் வாங்கிறதுக்கும் நாங்கள் சேல்ஸ் பண்ண பார்த்து 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து 20-25 கிலோமீட்டர் அதுக்கு பெட்ரோல் என்ன ஆச்சுங்க அப்படின்னு காட்டினாங்க. நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு பார்க்குறீங்க, நாங்கள் வாங்கி இருந்தாலும் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல பிறகு சரி விடுமா ரொம்ப டென்ஷன் ஆகிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி போயிட்டாங்க கம்முன்னு. அதுமாரி எவ்வளோ கஷ்டம். இதே தங்கெல்லாம் மட்டும் தங்கம் வந்து விற்கிறாத்துல 1,30,000 விற்கிறாங்க. இல்லை அங்கெல்லாம் 30,000 20,000 15,000 தான் இருக்கும் தங்க வேலைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து கடையில் வந்து 1,30,000 விற்றா கூட செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு விற்றா கூட நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் இதேமாரி 10 ரூபா பொருளுக்கு தான் வந்து பேரம் பேசுகிறாங்க எல்லாருமே. இதில் பேரம் வேண்டாம்னா 5 பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீயாக தரணுமா? இது எந்த ஒரு நியாயம் பாருங்க. நான் வந்து ஃப்ரீயாக கூட கொடுத்துருவேன். அது ஒரு பொருள் வஞ்சி போதா, ஒரு போட்டி வந்து வஞ்சி போதா, ஒரு அப்பளம் லைட்டாக காயத்தை கிஞ்சி போதா, நான் வயசாங்களாம் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அது வேற. ஆனால் நல்ல பொருளே வாங்கிட்டு எனக்கு ஃப்ரீயாக ஒரு பொருள் கொடுன்னு கேட்குறாங்க பாருங்க. அப்போ தான் எனக்கு மனசு வர மாட்டேது. நான் வாரம் இன்னும் போன செவ்வாய் வந்து சந்தைக்கு போயிருந்தேங்க. 3 பாக்கெட் வந்து ஒரு அப்பள் கட்டு ஃப்ரீயாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு கடுகு சேர்க்க பாக்கெட் ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பட்டெல்லாம் கொஞ்சம் வஞ்சி போயிருந்துச்சு, அந்த பட்டை பாக்கெட் ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்துறேன். இலை வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு, எப்படி சொல்கிறது, அந்த கவர் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. சரி அதனால் கவர் அதனால் என்ன பண்ணால் அவங்க மொத்தம் ஒரு 3 பாக்கெட் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு அளவு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டேங்க. நான் இன்னும் இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, எனக்கு ஃப்ரீயாகவே கொடுன்னு கேட்குறாங்க. 4 பொருள் வாங்கிட்டேன், 5 பொருள் வாங்கிட்டேன், ஃப்ரீயாகவே கொடுன்னு கேட்குறாங்க. அது எப்படிங்க கொடுக்குறது? அது ஒருத்தர் வச்சுக்க அதே பயமாக வரும். இப்போ என்ன மாரி எத்தனை பேர் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து எனக்கு திட்டுவாங்க, நீங்கள் ஏன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து அதான் 5க்கு ஒரு பொருள் ஏன் ஃப்ரீயாக கொடுத்து நம்ம திட்டுவாங்க. அவங்ககிட்ட நம்ம திட்டு வாங்க முடியாதுல்ல. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், வெட்டு 1 துண்டு 2 ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீலாம் எங்கிட்ட கிடையாது. நாங்கள் வந்து பொருள் வந்து கரெக்டான அளவு தான் நாங்கள் போடுறோம். அளவு கம்மி பண்ணிட்டா ஒரு பொருள் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ 10 பொருள் வாங்கிட்டா ஒரு பொருள் ஃப்ரீன்னு தராங்க. இப்போ கடுகு மிளகுலாம் ஒரு 10 பொருள் வாங்கிட்டாங்கன்னா அது ஒரு பாக்கெட் ஃப்ரீயாக தராங்களாம். அதில் ஒரு பாக்கெட் ஃப்ரீயாக தரேன். இப்போ நான் அந்த சோட்டாமா வந்து 100 கிராம் போடுறேன் நான் 10 ரூபாய்க்கு. அவங்க 50 கிராம் தான் போட்டிருப்பாங்க, 60 கிராம் போட்டிருப்பாங்க. 40 கிராம் வந்து 40 கிராம் மீத்திடுவாங்க. இதுமாரி பாக்கெட் பண்ணாங்கன்னா 10க்கு 2க்கு தான் கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து கரெக்டான இடம் இருக்கணும். அதனால் வந்து நான் வந்து ஃப்ரீலாம் கொடுத்துன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி சின்ன இடத்தராசு வாங்கிக்கிறேங்க, அப்போ தான் கரெக்டாக நிற்கும். பெரிய இடத்தராசு இருக்குது. இந்தமாரி போடுற பொருளுக்குலாம் வந்து பெரிய இடத்தராசு வந்து இடம் கரெக்டாக காமிக்காது. அது வந்து எப்படி சொல்கிறது, இது 1 2 அப்படி போடுறல கிராமில் தோட்டமெல்லாம் பரவாயில்ல. இந்த ஏலக்காய் இந்த திராட்சைலாம் போட சொல்ல அது வந்து நம்பர் வந்து அதிகமாக காமிக்கும், மாற்றி காமிக்கும். அதனால் இந்த குட்டி இடத்தராசு தான் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுங்க. நாங்கள் இதுமாரி வந்து ஸ்டாப்லர் வாங்கி வந்து வச்சு பார்த்தோமே 2 ஸ்டாப்லர் வாங்கி வச்சுன்னு இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் பேக்கெட் பண்ண சொல்ல அவர் ஒரு ஸ்டாப்லரில் பின் அடிப்பார், நான் ஒரு ஸ்டாப்லரில் பின் அடிப்பேங்க. மேக்ஸிமம் இப்போலாம் நாங்கள் சந்தையிலே பேக்கெட் பண்ணிக்கிறது. வீட்டில் வந்து டைமே பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. நேற்று ஒரு மஞ்சள் நீராட்டி வேக பண்ணோம். அதனால் வந்து வீட்டில் கொஞ்சம் பேக்கெட் பண்ணி எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். கடுகு சீரகம் மிளகுலாம் சப்போஸ் இப்போ நம்மக்கிட்ட வாங்குறவங்க வந்து கேட்பாங்கல்ல, அதனால் வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்சாலும் நேற்று உட்காந்து ஃப்ரைடே நேற்று உட்காந்து வீட்டில் உட்காந்து கடுகு சீரகம் மிளகு எல்லாமே ஒரு 10 பாக்கெட் 20 பாக்கெட் மட்டும் தான், ரொம்பலாம் இல்லைங்க. அளவுக்கு மிஞ்சாமல் வந்துடுற மாதிரி நாங்கள் அளவாக திட்டமாக போட்டு எங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன். அவர் வாங்கினாங்களாம் ஒரு 10 பாக்கெட் கடுகு வாங்கினாங்களாம். நான் வந்து இது லவங்கம் தான் கம்மியாக, அன்னாச்சி பூ தான் கம்மியாக போட்டுருந்தேன். இப்போ தான் அன்னாச்சி பூங்க 1 கிலோ வாங்கிட்டு இருந்தார். இப்போ 3/4 போட்டுருந்தேன், 4 வயசாக இருக்குது. அன்னாச்சி பூ தான் ஒரு 7 பாக்கெட் தான் பாக்கெட் பண்ணேன். அது பார்த்தா அன்னாச்சி பூ தான் நிறைய பேர் கேட்டாங்கன்னா
இப்போ வந்து அன்னாச்சிப்பூ பேக்கெட் பண்ணலான்னு இருக்கேங்க. இதுமாரி வந்து நீங்கள் வந்து 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிக்கோங்க. 150 வாங்கக்கூடாதுங்க, லாபம் வராது. கிலோ கணக்கில் வாங்குவாங்க. 10 கிலோ 15 கிலோ கிடையாதுங்க. ஒரு மிளகுலாம் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. அதான் மிளகுலாம் விலை அதிகம். மிளகு 1/2 கிலோ வாங்கிப்போம். எப்போ திராட்சை 1/2 கிலோ வாங்கிப்போம். முந்திரி வந்து சீக்கிரம் வண்டு வச்சுது, அதனால் வந்து 1/4 கிலோ இல்லை முந்திரியே வாங்க வேணான்ட்டேன் எங்கள் ரேட்டு. முந்திரி ஒரு 1/4 கிலோங்க. காஞ்சி மிளகா வந்து விலை ஏறி போச்சுங்க. காஞ்சி மிளகாவே 300 ரூபா ஒரு கிலோன்றாங்க. பாருங்க, இந்த காஞ்சி மிளகாலாம் காரமாக இருக்குது. அப்போலாம் இந்த காஞ்சி மிளகா வந்து 50 கிராம் போட்டுருந்தோம் நாங்கள் ஸ்டார்டிங்கில். 10 ரூபாய்க்கு 50 கிராம் போடணும் நான். இப்போ 10 ரூபாய்க்கு வந்து 25 கிராம் 30 கிராம் தான் 30 கிராம் தான் போட முடியுது. 25 போடணும் வீடு ஏங்க அப்படின்னு. கிலோவே 300 ரூபாய் போச்சுமா அப்படின்னு நான் 35 கிராம் போட்டுருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் 30 ஆக இப்போ 25 கிராம் வந்து நிற்குது மிளகு. இது மிளகுன்ற காஞ்சி மிளகா இந்தமாரி விலைவாசி ஏறினா நம்ம எப்படிங்க வந்து வியாபாரம் பண்ணுறது, எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. காலையில் ஏந்து அது நியூஸ் பார்த்தா சிலிண்டர் விலை ஏறி போச்சான். அதிலே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. இதால் வந்து வெறும் பொறிக்கணும் தான் வெறும் வாகனம் பழகுது. இப்போ நாங்கள்லாம் கிராமத்தில் இருக்கிறோம். மாடுலாம் சாணி போத்துலாங்க, அந்த இறம்பெல்லாம் பொறிக்கணும் வந்து நாங்கள் அடுப்பு வச்சு தண்ணிக்காக வச்சு குளிச்சுப்போம். டவுன் இருந்தால் என்னங்க பண்ணுறதுங்க, இப்போ முளைக்கால கை வச்சுனா கூட இப்போ வெறி ஏறிச்சு. அதுதாங்க சோடா மாவு கூட நாங்கள் ரொம்பலாம் வாங்கி வர மாட்டேங்க. 1 கிலோ 2 கிலோ அவ்வளோதான். அதுமாதிரி தான் வாங்கி வந்து பேக்கெட் பண்ணுவோம். ரொம்பலாம் வாங்கி வந்து பேக்கெட் பண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது இப்போலாம். அதுக்கப்புறம் பட்டை இப்போ தான் பண்ணணும்னா பட்டை இங்கேங்க இந்த பட்டை வாங்கி வச்சுக்கிறோம். பட்டை பேக்கெட் பண்ண போகிறேன். பட்டை சுத்தமாக இல்லையா, அதனால் பட்டை பேக்கெட் பண்ணணும். காமிச்சு எல்லாம் நான் பண்ணவே இல்லை. தூங்கிட்டேன். எடுத்து வச்சு நான் எல்லாத்தையும் பேக்கெட் பண்ண போகிறேனே. அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சுங்க. முன்னு போய் தூங்கிட்டாங்க. 2 வேளை சாப்பாடு செய்யணும். சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் துணி துவைக்கணும். மாட்டை லைட்டாக ஓட்டிடணும். அது தண்ணி வைக்கணும். அது கரெக்டாக போயிடுது. 1 ப்ளவுஸ் வாங்கி வச்சிருந்தேன். ப்ளவுஸ் தைச்சேன். நீ ப்ளவுஸ்லாம் தைக்கிற வேலை எது இல்லை. யாருமே கேட்கல. ப்ளவுஸ் ஏன்னா கேட்டால் மட்டும் தான் தைப்பேன். ஏன்னா காசு கொடுப்பானா தைச்சி வைப்பேன். யாரும் காசு கொடுக்கல. ப்ளவுஸ் யாருமே கேட்கவே இல்லை. அதனால் எங்களுடைய வேலை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதேமாதிரி தாங்க வந்து நம்ம வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிட்டு ஒரு கட்டை பையில் வச்சுக்கூட சைக்கிள் வச்சுக்கூட சின்ன சின்ன நம்ம ஊருங்களை கூட அக்கம் பக்கம் ஊருங்க கூட சைக்கிள் கூட விற்கலாங்க. இதில் வந்து ஆண்கள் தான் விற்கணும்னு கிடையாதுங்க, பெண்களும் விற்கலாங்க. சுயமாக நம்ம வந்து என்ன வேணால் சாதிக்கலாங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரும் ஏமாற்றக்கூடாது. இதில் லாபத்தை வைக்கலாம். இல்லை நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் இது பொய் சொல்லு, இது ஏமாற்றது இல்லையா அப்படின்ட்டு. எப்படின்னா இப்போ லாபம் வர மாதிரி பார்க்குறேன். இது வந்து லாபம், இது வந்து ஏமாற்றது கிடையாது. 10 ரூபா பொருள் வச்சா நமக்கு 2 ரூபா 1 ரூபா லாபம் வரணும். அது வந்து வியாபாரோடைய டெக்னிக்கல். அதனால வந்து அது வந்து பொய் ஏமாற்றம் கிடையாது. அது வந்து நம்ம லாபம் வச்சு தான், ஏன்னா நம்ம அதை வச்சு தான் நம்ம சாப்பிட முடியல. இப்போ நம்ம அதில் 10 ரூபாய் எடுத்தால் தான் நம்ம 10 ரூபாய்க்கு போய் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சம்பாதிக்கிறோம். இப்போ இந்த பேக்கெட் பண்ணி கஷ்டப்பட்டு காலிலேருந்து உட்காந்து நான் அந்த பேக்கெட் பண்ணி இந்த பேக்கெட் 20 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் விற்றா தான் ஒரு பாக்கெட் மேலே 1 ரூபா 2 ரூபா கிடைக்கும். அதை வச்சு நான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானோ வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு நான் வாங்கிக்க முடியும். அதான் வந்து வியாபாரம். இது வந்து யாரும் ஏமாற்றது கிடையாது, நேர்மையான முறையில் சம்பாதிக்கிறது. இதெல்லாம் வந்து பொய் கணக்கு கிடையாதுங்க. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, நான் எங்கள் வீட்டு சொல்லுவேன் கரெக்டாக பேசணும்னு சொல்லுவார். கரெக்டாக தான் நான் பேசுகிறேன்னு சொல்லுவார். அப்போ நீ பிஸ்கெட்லாம் பிஸ்கெட்டில் எவ்வளோ லாபம் வருதுன்னு சொல்லி ஜனம் கேட்டேன் அப்படின்னு கேட்பேன். அது வேறு இது வேறுன்னு சொல்லுவார். அதனால் சொல்ல வந்தேங்க. அது வேறு இது வேறு. நம்ம வந்து இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு தேவையான அளவு எடை போட்டு நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்கிறாங்கல்ல, அதாங்க இது லாபம். இதே ஒரு கவர்மெண்ட் வேலைன்னா ஆஃபீஸில் போய் உட்காந்து அவங்க சம்பளம் தருவாங்கல்ல. நம்ம எந்த ஆஃபீஸில் எந்த கவர்மெண்ட் வேலை செய்கிறோம். அதனால் வந்து நம்மளே ராஜா நம்மளே மந்திரி இதுமாரி வேலை செஞ்சா. ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் பாருங்க, இருக்கிற நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி அதுமாரி எங்கள் வீட்டில் சொல்லுவாடி கிடைக்கும். எங்கள் வீட்டில் சொல்லுவார் எனக்கு வேலை இல்லையே ரொம்ப கஷ்டப்படுவார். இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு 1000 வேலை இருக்குதுன்னு நான் நினச்சேன். நம்ம வேலை கிடைக்காதே மேலும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு வேலை கஷ்டம்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வேலைக்கே காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஓடணும். இப்போ என்ன பாருங்க, நான் ஒரு மாடு பூச்சின்னு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் கோழி இருக்குது. டைலர் மிஷின் வச்சுட்டு வேலை செய்வேன். 1 மசாலா பேக்கெட் பண்ணுவேன். எங்கள் வீட்டோட வார சாதி தேவையான சிப்ஸ்லாம் பேக்கெட் பண்ணுவேன், வரப்பேன். அப்புறம் பிஸ்கெட்லாம் கொஞ்சம் பேக்கெட் பண்ணுவோம், மிச்சர்லாம் வாங்கி அதெல்லாம் பேக்கெட் பண்ணுவோம். இவ்வளோ வேலை செய்கிறோம். இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். இவ்வளோ வேலை செய்ய முடியும். இதே நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா அந்த மாதத்துக்கு 4000 3000 5000 சம்பளத்துக்கு காலையில் எழுந்து ஆகிட்டு வேகமாக ஓடணும், அங்கே ஓடியாடணும். அவங்களும் கஷ்டம் தான், ஒன்றும் ரெஸ்ட் இருக்காது. அதனால் வந்து அதுவும் ஆனால் வந்து அது வந்து நிரந்தரமான வேலை. இது எங்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லை. இப்போ டைலர் வேலை செய்கிறேன். நீங்கள் வந்து யார் துணியே இல்லை தைக்கிறதுக்கு ஃபுல்லாக இருக்கிறதா தைச்சி கொடுத்துட்டு அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 ப்ளவுஸ்க்கு அது வந்து கேட்கல. எப்போ கேட்பாங்களோ அப்போ தான். ஏன்னா அவங்ககிட்ட எப்போ காசுக்குதோ அப்போ தைக்கணும். இல்லை நம்ம தைச்சி வச்சுட்டு நம்ம வந்து வாங்கிக்கணும் போன்னு சொன்னாலும் அவங்க வாங்கி போக மாட்டாங்க. அதனால வந்து எப்போ கேட்குறாங்களோ அப்போ தான் ப்ளவுஸ் தைப்பேங்க. அவ்வளோதாங்க. நான் ஃபோன் கட் பண்ணிடுறேங்க. இது வந்து ஏன்னா கடகடன்னு பேக் பண்ணணும், வேலை அதிகமாகுது. இப்போ நாடகம் வேறு போட்டுட்டு இருப்பாங்க, அதை வேறு கண்டினியூ பண்ணணும். அதனால் வீடியோ கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நாளைக்கு புதுசாக வேறு ஒரு டாப்பிக்கில் பேசலாங்க. இதேமாதிரி தாங்க நாங்கள் பேக் பண்ணி 10 ரூபாய் விற்கிறோம். இது லாபம் வருமா வராதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டன் ஆயிடுங்க. பாய்ங்க.